ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்டில் எக்கனாமிக் டைம்ஸ், சிஎன்பிசி, TV18, மணி கண்ட்ரோல், NDTV ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஜூலை 4 என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். காலி குரூப் செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 10% ஸ்டேக் இன் பிரமல் ஃபார்மால் செல் பண்ணுறாங்க, அதுவும் பிளாக் டீல் மூலமாக. இது மூலமாக அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 2600 to 2700 crore கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட்டாக 18% ஸ்டேக் வந்து வச்சுருக்காங்க காலி குரூப் இன் பிரமல் ஃபார்மால் அஸ் ஆஃப் மார்ச் 2025. ஸோ இது எப்போ செல் பண்ண போகிறாங்கன்னு எக்ஸாக்ட் டேட் எதுவும் கொடுக்கல காலி குரூப். பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்கோட Q1 ஃபினான்ஷியல் இயர் 26க்கு பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. டோட்டல் பிஸ்னஸ் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 10.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். கிராஸ் அட்வான்சஸும் 13.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். டோட்டல் டெபாசிட் 1.31 lakh crore கொடுத்துருக்காங்க, 8.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 72.76% லாஸ்ட் இயரில் இருந்தது, அதுலேருந்து 76.19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மொபிவிக்கு செபி ஆக்ட் அஸ் அ ஸ்டாக் புரோக்கர் அண்ட் கிளியரிங்னு சொல்லி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் மொபிவிக் ஒரு ஸ்டாக் புரோக்கர் அண்ட் கிளியரிங் சர்வீசஸ் பண்ணலாம். அவங்களோட ஓன் கஸ்டமர்ஸ்க்கு அஃபிஷியலாக டிரான்சாக்ஷன் பண்ணலாம், பை அண்ட் செல் ஷேர்ஸ் பண்ணலான்னு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ரூவல் கிடைச்சது மூலமாக மொபிவிக்கோட இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் வெல்த் ரிலேட்டட் சர்வீசஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, டிவிடெண்டாக 0.25 per ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 24-25க்கு. இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஃப்ரைடே ஜூலை 11 கொடுத்துருக்காங்க. ICICI லம்பார்ட்க்கு GST டிமாண்ட் நோட்டீஸ் கிடச்சிருக்கு, 1728.86 crore நோட்டீஸ். பட் பாம்பே ஹைகோர்ட் இது கேன்சல் பண்ணியிருக்காங்க, இப்போதைக்கு கேன்சல் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னா லேட்டஸ்ட் GST ரூல்ஸ் அது எப்போ வந்ததுன்னா ஜனவரி 2025 வந்தது. அதைப்படி இந்த கேஸை திரும்ப ரிவ்யூ பண்ணுங்கள். ஏன்னா இவங்களுக்கு GST டிமாண்ட் நோட்டீஸ் கொடுத்த பீரியட் பார்த்தீங்கன்னா ஜூலை 2017 to மார்ச் 2022. ஸோ அதுக்கான GST டிமாண்ட் நோட்டீஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 2025 போயிட்டுருக்கு. இப்போ உள்ள GST ரூல்ஸ்க்கு ஏற்ற மாரி அந்த கேஸை ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்காங்க பாம்பே ஹைகோர்ட். டாடா கேபிட்டலோட ரைட்ஸ் இஷ்யூ இன்னைக்கு ஜூலை 4 ஓப்பன் ஆகுது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 343. ஸோ எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மோர் ஷேர்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. டாடா கேபிட்டலோட ப்ரைஸ் இந்த அன்லிஸ்டட் மார்க்கெட்லேயும் 945ன்னு போயிட்டுருக்கு. ஆன் ஜூன் 2ல் இப்போ அவங்க டிஸ்கவுண்ட்டில் தான் கொடுக்குறாங்க 343ன்னு. ஸோ டாடா கேபிட்டல் இன்னும் லிஸ்ட் ஆகலை. IPO ஜூலை 2025 தான் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜான்சன் கண்ட்ரோல்ஸ் ஹிட்டாச்சி ஏர் கண்டிஷனிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் எவர் டிவிடெண்டாக ₹36 per ஷேர் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டே ஜூலை 9 வெட்னஸ்டே சொல்லியிருக்காங்க. இந்த இன்டரிம் டிவிடெண்ட் வந்து ஆன் ஆர் பிஃபோர் ஜூலை 24க்குள்ளே அவங்கவுங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் சொல்லியிருக்காங்க. ONGC அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க ஜப்பான் மிட்சுபிஷி OSK லைன்ஸோட. ஜூலை 3 அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து பில்டு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 2 வெரி லார்ஜ் ஈத்தேன் கேரியர்ஸ். இது ஒரு ஷிப்ஸு. இந்த ஷிப் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண போது ஈத்தேனை ஃப்ரம் அப்ராட்லேருந்து கொண்டு வர போது, லைக் US கிட்டேருந்து கொண்டு வர போதுன்னு சொல்லியிருக்காங்க. யார்கிட்ட கொடுக்க போகிறாங்கன்னா டு சப்ளை ONGC பெட்ரோ கெமிக்கல் பிளான்ட். ஸோ யூஎஸ்லேருந்து டு சப்ளை ONGC பெட்ரோல் கெமிக்கல் பிளான்ட்டுக்கு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட ஒர்க் பார்த்திங்கன்னா 370 மில்லியன். இந்த ஷிப்ஸ் வந்து எப்போ ரெடி ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னா பை 2028. பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்கோட Q1 பெர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். பேங்க் ஆஃப் பரோடாவோட Q1 ஃபினான்ஷியல் இயர் 26க்கான பெர்ஃபார்மன்ஸ் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஓவரால் பிஸ்னஸ் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா 11% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 26.43 lakh crore கொடுத்துருக்காங்க. குளோபல் லெவலில் அட்வான்சஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 13% இயர் ஆன் இயர் வைஸ் 12.07 lakh crore கொடுத்துருக்காங்க. டெபாசிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஓவர் 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ் 14.36 lakh crore அச்சீவ் பண்ணியிருக்காங்க பேங்க் ஆஃப் பரோடா. மேரிக்கோவோட Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. மேரிக்கோவோட டோட்டல் ரெவன்யூ, மேரிக்கோ யாருன்னு பார்த்தீங்கன்னா பேராஷூட் ஓட் பண்ணிட்டு இருக்க கம்பெனி. டோட்டல் ரெவன்யூ 20 to 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு கம்பேர்ட் டு த சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
இந்தியாவில் பிஸ்னஸ் வந்து மல்டி குவார்ட்டர் ஹையை எட்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எக்ஸாக்ட் பர்சன்டேஜ் இது வரைக்கும் கொடுக்கல. ரூரல் மார்க்கெட்லேருந்து நாங்கள் ரெக்கவர் ஆகிட்டு வரோம். அர்பன் டிமாண்டில் ஸ்டேபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பேராஷூட் கோகோனட் ஆயிலோட வால்யூம் ஸ்லைட்டாக ஃபெல் ஆகிருக்கு, 1 to 2% ட்ராப் ஆகிருக்கு. ஸோ எதனாலனா ஹை ரா மெட்டீரியல் காஸ்ட் அண்ட் ப்ரைஸ் சேஞ்சஸ்னாலன்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்பர் ஆஃப் பேக்ஸ் வந்து செல் பண்ணது ஆக்சுவலி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுவும் வென் அட்ஜஸ்டட் ஃபார் ஸ்மால் பேக் சைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சஃபோலோ ஆயில் சேல்ஸும் 27 to 29% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வால்யூமும் 4 to 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓவராலாக இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்லையும் க்ரோ ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 17 to 19% மேரிகோ. சூரியோதயா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் Q1 ஃபினான்ஷியல் இயர் 26க்கு பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. பேங்க்கோட டோட்டல் லோன் க்ரோ ஆகிருக்கு 20% இயர் வைஸ் 10,846 crore அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் குவார்ட்டர் லோன்ஸ் வந்து 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டல் டிஸ்பர்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2,261 crore அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 30% ஹையர் தென் லாஸ்ட் இயர் ஆன் இயர் வைஸ் கம்பேர் பண்ணும்போது 8% ஹையர் தென் ப்ரீவியஸ் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது 8% ஹையர் கொடுத்துருக்காங்க அவங்களோட சேல்ஸ் அப்டேட்டை. டிமார்ட் ஃபவுண்டரான தமானி ஹோல்ட் பண்ணியிருக்காங்க 1.58% ஸ்டேக் 1.58% ஸ்டேக் இன் என்எஸ்சியில் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க எப்போ என்எஸ்சியில் பை பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் வெஞ்சர் பார்ட்னர்ஸ் கிட்டேருந்து தான் என்எஸ்சி ஷேர்ஸை 2020 பை பண்ணியிருக்காங்க. அதோட ஒர்த் இப்போ பார்த்தீங்கன்னா 9,300 crore இருக்குது. ஸோ அன்லிஸ்டடில், அதாவது இன்னும் இந்த ஷேர் வந்து லிஸ்ட் ஆகலை, ஜூலை இந்த மாதம் தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கான ஐபிஓ என்எஸ்சி ஐபிஓ இந்த அன்லிஸ்டட் மார்க்கெட்லேயும் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோன்னு காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2,300+ காமிச்சிட்ருக்கு. இண்டிகோ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நித்தி ஆயோக் சிஇஓவான அமிதாப் காந்தை நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்பாயின்மெண்ட் சப்ஜெக்ட் டு ரெகுலேட்டரி அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ இதுக்கான அப்ரூவல் இன்னும் கிடைக்கல, ப்ராசஸ் போயிட்டுருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க இண்டிகோ. பஜாஜ் ஃபினான்ஸோட Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 சேல்ஸ் பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 25% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 4.41 lakh crore கொடுத்துருக்காங்க as of June 30. அது மட்டும் இல்லாமல் நியூ அசட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதோட ஒர்த் பார்த்தீங்கன்னா 24,750 crore. டோட்டல் கஸ்டமர்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 106.51 million. ஸோ லாஸ்ட் குவார்ட்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த Q1 மட்டும் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டரில் இந்த Q1 மட்டும் 4.69 million நியூ கஸ்டமர்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க பஜாஜ் ஃபினான்ஸ். நியூ லோன்ஸ் புக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 23% இன்க்ரீஸ் ஆகிருக்கு 13.49 million. டெபாசிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 15% இயர் ஆன் இயர் வைஸ் 72,100 crore ரீச் பண்ணியிருக்காங்க. வேதாந்தாவோட Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 ஆப்ரேஷன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அலுமினியா ப்ரொடக்ஷன் வந்து 36% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேஸ்ட் அலுமினியம் 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு 596 kilotons. ஜிங்க்கு இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா மைண்ட் மெட்டல் மட்டும் ரெக்கார்ட் ஹையை எட்டியிருக்கு 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு 263 KT கொடுத்துருக்காங்க. ஜிங்க் இந்தியா ரீஃபைன்டு மெட்டலுக்கு 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜிங்க் இன்டர்நேஷ்னல் மட்டும் மைண்ட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஃபெல் ஆகிருக்கு 45%. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 13%. இன்டர்நேஷ்னல் லெவலில் இயர் ஆன் இயர் வைஸ் ஃபெல் ஆகிருக்கு அவுட்புட். ஃபெரோ குரோம் ப்ரொடக்ஷன் ஜம்ப் ஆகிருக்கு 200% ஜம்ப் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். ஸ்டீல் ப்ரொடக்ஷன் 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பவர் சேல்ஸும் 13% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆயில் அண்ட் கேஸ் மட்டும் டிக்ளைன் ஆகிருக்கு 17% டிக்ளைன் ஆகிருக்கு. அயன் ஓரோட இதுவும் சேலபிள் ஓர் க்ரோ வந்து 4% க்ரோ ஆகிருக்கு. பிசி இன்வெஸ்ட்மெண்ட் செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 45.5 lakh ஷேர்ஸ் இல்லாட்டி 2.4% ஸ்டேக். எதில் செல் பண்ண போகிறாங்கன்னா எம்க்யூர் ஃபார்மாவில் இன்றைக்கி ஃப்ரைடே பிளாக் டீல் மூலமாக செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆஃபர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,225 per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டர்டே க்ளோசிங்லேருந்து 4% டிஸ்கவுண்ட். எஸ்டர்டே மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,279.8ன்னு சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து 4% டிஸ்கவுண்ட்டில் தான் இந்த ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் ஆஃபர் சைஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு 551 crore சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.